മരത്തിലൊരു തേസിക്കാണ്ട് പിടിക്കാണ്ട് വാപ്പാ. ചമ്പലേ വേണം. கிழங்குண்ட இழுத்து கொண்டு வந்த நாங்கள் அவிக்க போகிறோம். அவிச்சு சம்பல் மறைச்சு சாப்பிடுவோம். இந்த கிழங்கு எப்படி வெட்டி அவிக்கிறதுன்றதை பார்ப்போம். வெட்டி விழுத்துறோம். ஆனால் கிழங்கு அவிச்சு நல்ல சம்பலும் அரைச்சு சித்தமிழ் சம்பல் அரைக்கவும். தேங்காய் குறைச்சி அரைச்சி தேசிக்காய் பொடியும் விட்டு கிழங்கு சாப்பிட்டா நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டு பேந்த முழுசா தோலை ஊற்றிச்சு கண் கழுவி போட்டு உப்பு போட்டு அவிய விடவும். என்னன்னா கிழங்கு என்ன கிழங்கு சாம்பலமாக வச்சு சாப்பிடுவோம். இப்படி வெட்டி போட்டு முழுசா தோல் உரிக்கவும். கொரோனா போக்குவரத்து தடையால ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. வாகனம் குறை வாரது ஒன்று கூடல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு கொஞ்சம் பேரோட உங்களுக்கு செய்ய போகிறோம். இது உள்ள வச்சு வச்சுட்டு இப்போ ஆக்கள் கணவர் கூட நின்றவன்னா வந்து கொண்டு விடுவாங்க தனிமைப்படுத்த. இப்போ நாங்கள் இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் பேருடன் கிழங்கு அவிக்க போகிறோம். அப்புறம் எல்லாம் கொரோனா முடியாட்டு எல்லாரும் கூப்பிடுவோம். நாங்கள் வந்து இந்த கிழங்கை வந்து தோல் உரிச்சு போட்டு வடிவாக கழுவோணும். என்ன அந்த மஞ்சள் மேல் இருக்கும் கழுவி போய் நல்லா வெள்ளை ஆகும். மண்ணின் கலர் வந்து கைப்பிடிச்சு வெட்டின்றதுனா அதில் காட்டும் மண். எப்படி கழுவி இந்த எப்படி வெள்ளை ஆகும். ஒரு 3-4 தண்ணியில் கழுவோணும். கிழங்கு கழுவி கொடுத்தா நாங்கள் அவிக்கவும். என்னன்னு சொன்னால் மண் போடுறதுக்கா மண் வேண்டதுக்கும் மண் போடுறதுக்காக தான். சரி, இப்படி நாங்கள் நல்ல வெள்ளையாக கழுவோணும் கிழங்கு. இனி பானையில் போட்டு அவிப்போம். உழப்பு கல் கட்டிக்கிறீங்க. இந்த கல் இப்போ கிழங்குண்ட மட்டத்துக்கு தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க. சொன்னால் அகலம் கூட விட வேண்டாம். கிழங்கு அவியறதுக்கு தானே நாங்கள் கிழங்குண்ட மட்டத்தோட விட்டு 10 கிலோ கிழங்கு உரித்து எடுத்து வச்சிருக்கிறோம் கழுவி. அதுக்கு கிழங்குண்ட மட்டத்தோட தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம். உப்பையும் தேவையான அளவு போடுவோம்.
இவ்வளோ உப்பையும் போடுவோம் கிழங்கு வீரத்துக்கு கணக்கு அப்படியே மூடி வச்சுட்டு இனி அடுப்பு எரிச்சா சரி. கிழங்கு அவிக்கிறோம். கிழங்குக்கு சத்தமிளகாய் சம்பல் எப்படி அரைக்கிறதுன்றதை பார்ப்போம். பாதி தேங்காய் திருவி வச்சுக்கிறோம் சம்பல் அரைக்கிறதுக்கு. மற்றது 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பச்சத்தல் மிளகாய், உப்பு தேவையான அளவு போடுவோம் உப்பு. மற்றது கருவேப்பிலை. சரி, நாங்கள் இது அரைக்கிறது எப்படின்றதை பார்ப்போம். இப்போ கிழங்கு மரவள்ளி கிழங்கு அவிக்கிறேன்னு சொன்னால் சத்திரமிளகாய் சம்பல் அரைச்சி தொட்டு சாப்பிட்டா கிழங்கு நல்லா தான் இருக்கும். இந்த சத்திரமிளகாய் சம்பலுக்கு நாங்கள் அரைக்கரண்டி உப்பு போட்டு அரைப்போமா. வெங்காயத்தையும் போட்டு அரைப்போம். வெங்காயத்தையும் போட்டு அரைப்போமா. அம்மியில் அரைக்கிறானு ஓடிடும். நீங்கள் வெங்காயத்தை அப்படி நசைச்சு போட்டு தான் அரைக்கணும். கருவேப்பிலையும் போட்டு அரைப்போமா. தேங்காய் பூவையும் வச்சு அரைப்போமா. தேங்காய் பூ அரைக்க நல்லா பாதி தேங்காய் திரி வச்சுக்கிறோம். தேங்காய் பூவும் ஒரு பட்டை அரைக்கவும். உங்களுக்கு அரைக்க வேணும் போல கிடக்குதோ சம்பல். நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் கிரைண்டர் தான் அரைப்பீங்கள். நாங்கள் சம்பல் அரைச்சி தான் சாப்பிடுவோம். அரைச்சி சாப்பிட்றது அது புரிம்பான டேஸ்ட் உண்டு. பழஞ்சோத்தோடையே சம்பல் அரைச்சி சாப்பிட்டால் நல்ல அரைத்தான் இருக்குங்க யாழ்ப்பாணத்தில். ஒரு வெங்காயமும் பழஞ்சோறும் சம்பலை மறைச்சி சாப்பிட்டாலே நல்ல சுவையாகத்தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு தான் சம்பல் அரைக்கிறோம். இப்போ கிழங்கு அவிஞ்சிட்டுதா. அவிஞ்சு நாங்கள் தண்ணியும் படித்து எடுத்துட்டோம். இப்படி நீங்களும் சம்பல் இப்படி பட்டு அரைக்கணுமா. இப்படித்தான் நல்லா அரைச்சாதான் நீங்கள். அச்சோ, நான் தேசிக்காய் எடுத்து வைக்க மறந்துடுனேன். சம்பலுக்கு முன்னால் தேசிக்காய் தான் ரொம்ப முக்கியம். மரத்துல ஒரு தேசிக்காய் கண்டுபிடிங்கன்னு வாப்பா. நான் தேசிக்காய் கொடுங்க மறந்து. நான் சம்பலுக்கு தேசிக்காய் தானே முக்கியம். நீங்களும் சம்பளை தேசிக்காய் கொடுங்க விட்டுடாதீங்க. நீங்களும் தேசிக்காய் சம்பளை அரைச்சி போட தேசிக்காய் விடுங்க. நான் தேசிக்காய் கொடுங்க மறந்து போனேன். ஒன்று பிடிங்கன்னு வாங்கப்பா மரத்தில். ரெண்டு காணும் தான். அதுபோல வெந்தாயம் தேசிக்காய். நீங்கள் தேசிக்காய் மறந்து விடாங்க. பார்த்தீங்களா எங்களோட மரத்தில் தேசிக்காய் அப்படிங்க. நான் மறந்து போனேன். அப்போ தேசிக்காய் அதில் ஒரு தேசிக்காய் விடுவோம். முதல் வெப்பம் தேசிக்காய் மறந்துடாமல் தேசிக்காய் எடுத்து வைக்குங்கோவா. நான் மறந்தோம், நீங்கள் மறந்துடாதீங்கோ. நான் பிடுங்கிட்டு தானே விடுவோம்மா. நான் இனி இறக்குவோம் சம்பல் காணும் மறைச்சது. அஜாயி, நாங்கள் கிழங்கு சாப்பிடுவோமோ. சம்பல் அரைச்சிட்டோம். ஓமோ அச்சா குட்டிகள் தானே எங்கட செல்ல குட்டிகள். இப்போ தேசிக்காய் விடுவோம்மா. தேசிக்காய் விட்டாதான் சம்பல் நல்லா இருக்கும். தேசிக்காய் விட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பும் தேசிக்காயும் காணுமோன்னு சொல்லி அது கொஞ்சம் சொல்லிட்டா தான் சம்பல் நல்லா இருக்கும். கிழங்குக்கும் சம்பலுக்கும் கொஞ்சம் சொல்லிடணுமா. நான் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நல்லா தான் இருக்குதா. இனி நாங்கள் சாப்பிடுவோமா? சின்னாங்கள் வந்துட்டுனா நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்களோ கிழங்கெல்லாம் அவிச்சு முடிஞ்சது, சம்பளம் விளைச்சாச்சு. இப்போ நாங்கள் இனிதான் சாப்பிடுவோமா? மரவள்ளி கிழங்கும் சத்தல் மிளகாய் சம்பல், அம்மி சம்பல், அம்மியில் அரைச்ச சம்பல். நாங்கள் சின்னாக்களோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். வாங்க பாப்போம். எங்கள்ட செல்லங்கள் சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்கும் சம்பலும் இது வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சம்பளம் போடுங்க. செல்லக்குட்டிகள் கிழங்கின் சம்பளும் சாப்பிடுங்கோ. அத்தேண்ட செல்லக்குட்டிகள் தான் எல்லாம் என்னங்கோ. அத்தேண்ட செல்லக்குட்டிகள் ஓமண்டு சொல்லல சம்பல் பத்தடி கேளுங்கோ. சாப்பிடுங்க தொட்டு. தம்பி அம்மா சாப்பிடும். நாங்கள் கிழங்கெல்லாம் அவிச்சு முடிஞ்சது, சம்பளம் வச்சாச்சு. இப்போ சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இது வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை என்ற இடத்துல, தெல்லிப்பளையிலேருந்து உள்ளே போகணும் மரத்தில் விழா. அங்கே தான் போய் இந்த கிழங்குகள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் என்ன அவிச்சு எல்லாரும் சாப்பிடுவோம். பசிக்கும் போடணும், கோவிலுக்கு போடுவோம். அப்போ நாங்கள் சம்பல்ல கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிடுவோம். சம்பல் வேண்டாம், சம்பளை போட்டு கிழங்கு சாப்பிடுவோம். சம்பளை வச்சுட்டு கிழங்கு சாப்பிடுவோம். அது கிடக்கட்டும் கறியா, கிழங்கு சாப்பிடுவோம். குட்டிகள் என்னங்க எங்கட செல்ல குட்டிகள் தானே, அத்தேண்ட செல்ல குட்டியும் எங்கட செல்ல குட்டிகள் தானே. நீங்க அச்சா பிள்ளைகள் தானே. நல்லா இருக்கும் கிழங்கு, நல்லா இருக்கு. ஓமடி செல்ல குட்டிக்கு நல்லா இருக்கு. பாயா பாரடி அது எங்கட சின்னாங்களெல்லாம் உரப்பெல்லாம் சாப்பிடுவினோம். கிழங்கோட பார்த்தீங்களோ உரப்பெல்லாம். சாப்பிட்டா தான் பூச்சி எல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்ல திடியாட்ட குழந்தைகளா, சின்ன குழந்தைகள் எல்லாம் நல்ல வீர குட்டிகளாக வருவீங்க. தண்ணி கொடுவோம். நல்ல வீர குட்டிகளாக வருவாங்க. சம்பளை பட்டு நீங்க எதாவது சாப்பிடுங்க. நீங்க அது அடுத்து இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட எங்களுக்கு முந்தைய ஐயா சொன்ன கதை தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னால் 71ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டில் அந்த சம்பவங்களாம் இது. அப்போ இந்த கிழங்கு தானே கூட அவிச்சு சாப்பிட்றவ அப்போ ஒரு ஆட்சி காலத்தில் அது சாப்பிட்டு எனக்கு அந்த யோசனை வருது. ஐயா சொன்ன ஞாபகம் தான் வருது எனக்கு. நல்லா இருக்கு கிழங்கு, நல்லது தானே. ஒன்று வேணும் சம்பளே வேணும். பார்த்தீங்களா எங்கட குட்டிகளுக்கு சம்பளம்டா நல்ல விருப்பம். பார்த்தீங்களா சம்பல் தான் ரெட்டாம். சாப்பிடுங்க. அச்சா குட்டி தான் நீ சம்பளோட சாப்பிட போகுது. சம்பல் மட்டுமே சாப்பிட்றீங்க. ஐயோ சாப்பிடுங்க, நல்லா இருக்கு சம்பல். அச்சா உரகா போடுறேன். தாங்க கிழங்கு சாப்பிடுங்க. அச்சா குட்டியா உரக்கேலையே இல்லையே.
தனியாக இதை சாப்பிடாம கிழங்கோட சாப்பிடுங்க இதோட இந்தாங்க அதை கிழங்கோட பிள்ளைக்கு தாரந்தாங்க. பார்த்தீங்களா கையில் தம்பல் எடுத்து சாப்பிட்ற வடிவு உரைக்கல எங்களுக்கு இல்லையே. இந்தாங்க கிழங்கையும் சாப்பிடுங்க. தண்ணியா எனக்கு காணும். இந்தாங்க கிழங்க சாப்பிடுங்க. என்ன மாதிரி இருக்கு கிழங்கு? நல்லா இருக்கு. இந்த கிழங்கு சாம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கூட அமர்த்துங்க. கிழங்கு நீங்கள் அவிச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு.